ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு யூனிட் எக்ஸசைஸ் ஒன்ல தேர்ட் சம் பார்க்கலாம். இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சம் அப்படின்னாலே நிறைய பேர் பயந்துட்டு போயிடுவீங்க. பட் நம்ம இதில் அப்படிலாம் இல்லை. இதுதான் ஈஸியான சம்மே. யூஸ்வலாக எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்று தானே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க, ரெண்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன். அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. கரஸ்பாண்டிங் லிமிட் எடுத்து இங்கே எழுதுங்க. எக்ஸ்ன்றது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. கரஸ்பாண்டிங் லிமிட் எக்ஸுங்கிறது லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இதுலயே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு கோடு, இங்கேயும் ஒரு கோடு. ஸோ 1 போடுங்க. இங்க 1 தானே இருக்கு, 1. இங்கேயும் 1 தானே இருக்கு, 1. ஸோ எக்ஸ்ன்றது 1 1 விட கிரேட்டர், 1 1 விட கிரேட்டர். அப்ப என்ன பண்ணும், 1 1 விட கிரேட்டர்னா என்னோட ரைட் ஹேண்ட் சைடு வருமா, 2 3 4 இதெல்லாம் தான் 1 1 விட கிரேட்டர். இத பாருங்க, 1 விட லெசர். ஸோ 1 விட லெசர்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகுமா, 1 வராது, 1 விட லெசர் தான். ஆனா இங்க தான் 1 1 விட கிரேட்டர். இது புரிஞ்சதா, இது புரிஞ்சதா? என்னென்ன வரும்னு நான் சும்மா போடுறேன். 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கும். இந்த சைடு போனீங்கன்னா 1 இல்லை. ஸோ அப்போ 0 -1 -2 இதெல்லாம் வரும். புரிஞ்சதா? ரைட். இப்போ சம்முக்குள்ளார போயிடலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க, 1 f ஆஃப் 0. 0 எங்க இருக்கு லிமிட்ல, தான் இங்க இருக்கு 0. ஸோ அப்போ நான் எந்த f ஆஃப் x எடுத்துப்பேன், f ஆஃப் x ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துப்பேன். f ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 4. இந்த f ஆஃப் x எடுத்துப்பேன். ஸோ x இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன இருக்கு, 0 இருக்கு. ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா எக்ஸே கிடையாது, 4 மட்டும் தான் இருக்கு. அப்ப எனக்கு 4 தான் ஆன்சர். அப்ப 4 தான் ஆன்சர். f ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 4. முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. செகண்ட் சம் பார்த்துருவோமா? செகண்ட் சம்ல என்ன இருக்கு, f ஆஃப் 3. f ஆஃப் 3 3 எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் இதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் f ஆஃப் x என்னது, ஃபர்ஸ்ட் f ஆஃப் x என்னது, ரூட் ஆஃப் x மைனஸ் 1. x இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்ப இங்கேயும் x இருக்க வேண்டிய இடத்துல என்னது, 3 மைனஸ் 1. ஸோ ரூட் 2. ஸோ f ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு ரூட் 2. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா, ஈஸியா இருக்கா? ரைட். அடுத்தது தேர்ட் சம். தேர்ட், இந்த தேர்ட் சம் மட்டும் கொஞ்சம் கிளியரா கவனிங்க, ஏன்னா இது நிறைய குழப்பிடும். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மள என்ன கேட்குறாங்க, எஃப் ஆஃப் ஏ பிளஸ் 1. எனக்கு இந்த எஃப் ஆஃப் ஏ பிளஸ் 1 ஆன்சர் ஏலையே வேணுமா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏனே கொடுத்துருக்காங்க. ஏல எதையும் சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க, ஆன்சர் ஏலையே கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் எனக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிசாமி, எனக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா a இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ a இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்ப என்னென்ன வரும், 0 வரும், 1 வரும், 0 விட கிரேட்டர் எல்லாமே வரும். சரியா? இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட கொஸ்டின். இப்போ யூஸ்வலா நான் இந்த மாதிரி சம் கொடுத்தா எப்படி அப்ரோச் பண்ணுவேன், இங்க என்ன நம்பர் இருக்குன்னு பாப்பா, அதை லிமிட்ல போய் தேடுவேன். ஆமாவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ நல்லா கவனிங்க. எனக்கு இங்க 0 1 2 3 இப்படி கிடைக்குது. இப்போ எனக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, a பிளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு இங்க என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் வரும், a ஓட வேல்யூ என்ன ஃபர்ஸ்ட், 0. ஸோ 0 பிளஸ் 1 1ன்னு வரும். இப்போ a ஓட வேல்யூ அடுத்து 1 1 பிளஸ் 1 2ன்னு வரும். அடுத்து 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 2 பிளஸ் 1 3ன்னு வரும். அப்போ இங்க a பிளஸ் 1ல எனக்கு என்னென்ன வேல்யூஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, a பிளஸ் 1ல a பிளஸ் 1ல என்னென்ன வேல்யூஸ் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு, 1 2 3 இதெல்லாம் தானே வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப 1 2 3 அப்படிங்கிறது எந்த லிமிட்ல வருது, 1 2 3 அப்படின்றது எந்த லிமிட்ல வருது, ஃபர்ஸ்ட் லிமிட்ல வருது. ஆமாவா? அப்போ f ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் 1. அப்போ நான் எந்த f ஆஃப் x எடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன். இது வரைக்கும் கிளியரா இருக்கா, இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இது ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, நீங்க எங்க கன்ஃபியூஸ் ஆவீங்கிறத நான் ஒரு தடவை சொல்லிடுறேன்.
இங்க a is equal to greater than or equal to 0 இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க 0 1 2ன்னு எடுத்துட்டு இந்த 0 1 2 எங்க வருதுன்னு தேடிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா 0 செகண்ட் இதுலயும் வருது, 1 2 3 ஃபர்ஸ்ட் இதுல வருது. ஸோ நான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் எதை எடுக்கிறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். நீங்களா ப்ராக்டிக்கலா போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டா இந்த டவுட் வரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க a பிளஸ் ஒன்ல ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஆன்சருக்கு தான் நான் லிமிட்டை தேடணும். இந்த பாயிண்ட்டை நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு தான் நான் லிமிட்டை தேடி எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சதா? ரைட். அப்புறம் என்னன்னா, இங்க ஏக்கு தான் வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல சார், அப்ப இந்த ஜீரோவை கொண்டு போய் இந்த ஏல சப்ஸ்டியூட் பண்ணி நான் ஆன்சரை இப்ப 0 பிளஸ் 1 1ன்னு கண்டுபிடிக்கலாமா? கூடாது. ஏன் கூடாது? அவங்க ஆன்சரை ஏலியே கேட்டிருக்காங்க. அதனாலதான் நான் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும் போதே இதை சொல்லிட்டேன். ஓகேவா? இப்ப இது கிளியரா இருக்கா? இதப்போ இந்த ஏ பிளஸ் ஒன்னை நான் சப்ஸ்டியூட் பண்ணது காரணம் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க மட்டும்தான். புரிஞ்சதா? கிளியரா இருக்கா? ரைட். இப்போ சம்முக்குள்ளார போலாம். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? ஏ பிளஸ் ஒன் இருக்கு. அப்ப இங்கேயும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன போட்டுக்கலாம்? ஏ பிளஸ் ஒன் போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஏ பிளஸ் ஒன், இங்க மைனஸ் ஒன் இருக்கு, மைனஸ் ஒன். ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா ரூட் ஏ தான் என்னோட ஆன்சர். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏலியே நான் கண்டுபிடிச்சிட்டேன். புரியுதாக்கண்ணா? ஃபர்ஸ்ட் அவங்க கொஸ்டின்ல ஏங்கிறது 0 0 விட கிரேட்டர்னு சொன்னாங்க. அந்த வேல்யூவை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளார இருக்கக்கூடிய ஏ பிளஸ் ஒன்ல அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி என்னோட லிமிட்டை நான் எடுத்தேன். என்னோட லிமிட் எங்க இருக்குன்னு எஃப் ஆஃப் எக்ஸ்ல சர்ச் பண்ணேன். இந்த ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்ல தான் அந்த லிமிட் இருக்கு. ஸோ அதனால அந்த எஃப் ஆஃப் எக்ஸை சூஸ் பண்ணேன். ஏல எதையும் சப்ஸ்டிடியூட் பண்ணல. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஏ பிளஸ் ஒன் ஏவை அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ ஏ பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் ரூட் ஏ. ஸோ இதை கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டேன். ஆன்சர் ஏலையே கொண்டு வந்துட்டேன். அவ்வளோதான். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.